பாருங்க, உங்களுக்கு திட்டணும்னா என்ன திட்டுங்க, எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்கீங்க? டேய், ஒரு ஓடுகால எடுத்துட்டு போயிட்டு என்னடா உத்திமையை கட்டிட்டு வந்த மாதிரி பேசிட்டு பாருப்பா, இருக்க? இன்னொரு வார்த்தை அவளை பத்தி பேசுறீங்க. டேய், என்னடா கை நீட்டி பேசுற? கைய துண்டு துண்டா வெட்டிரும். யோ, என்ன அது? ஆம்பளையா இருந்தா என் புருஷன் மேல கை வைங்க பார்க்கலாம். ஏன் முன்னாடியே என் புருஷன் கைய வெட்டுவேன்னு சொல்லுவியா நீ? நான் அருவாவை எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உடம்புல ஒரு தலை இருக்காது பாத்துக்கோ. இங்க இருந்து முண்டை மட்டும் தான் உன் வீட்டுக்கு போவோம். ஆண்டாளு, ஆண்டாளு, நீங்க சும்மா இருங்க மாமா. இவ்ளோ நேரம் என்ன திட்டினதுக்கு நான் என்ன சொன்னேனா? ஏன் முன்னாடியே உன்னை வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னா எப்படி சும்மா இருப்ப? அப்படி பேசடியே ராசாத்தி. பேர பேத்தி எடுக்கிற வயசுல இவனுக்கு எதுக்கு இவ்வளவு வீராப்பு? அடுத்து ஏதாவது பேசினான்னு வச்சுக்க, அவன் வாயிலே வெட்டிடு. என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறியா? இங்க யாரும் உன்னை அசிங்கப்படுத்தணும்லாம் நினைக்கல. இந்த அசிங்கத்தை நீயே தான் தேடிக்கிட்ட. இவரு ஏன் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. அப்புறம் என் முன்னாடி எவன் என்ன பேசினாலும் நான் இப்படிதான் பேசுவேன். நீ அவரை பெத்தவருங்கிறதுனால உன்னை நான் சும்மா விடுறேன். இல்ல என் கோபமே வேற மாதிரி இருக்கும். நான் அருவாளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிரு. டேய், என்னைக்கா இருந்தாலும் அப்பா அத்தான் அங்கதானே வந்து நிக்கணும். அன்னைக்கு இருக்குடா உனக்கு. அதுக்கெல்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது. என் புருஷனுக்கு இனிமேல் அப்பனும் வேணாம், ஆத்தாலும் வேணாம். அவருக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். உங்க யார் நினைப்பும் வராம அவரை நான் என் நெஞ்சில வச்சு தாங்குவேன். நாளைக்கு மகம் வேணும், மருமகம் வேணும்னு யாராவது கிளம்பி வந்தீங்க, என் புருஷனை மதிக்காத எவனையும் நான் மதிக்க மாட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை உதவாக்கற உருப்படாதவன்னு ஏன் புருஷனை சொல்றியா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் புருஷன் கிட்ட எல்லாரும் கை நீட்டி நிக்கல. நான் ஆண்டாள் இல்ல, என் புருஷனுக்கு பொண்டாட்டியும் இல்ல. அழகர், என்னாச்சு? ஏன் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க இப்போ? முதல் தடவை என் வாழ்க்கையில எனக்காக ஒருத்தி பேசியிருக்காரு. இத்தனை வருஷம் எங்க அப்பன் கூட என்ன அசிங்கமா திட்டின போல எங்க அம்மா நடுவில் வந்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. சரி, ஓகே, நீ அழாத. நீ அழுதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்காக யாராச்சும் வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நீ எவ்வளோ நாள் ஏங்கி இருக்கேன்னு தெரியுமா? எனக்காக யாருமே வந்து பேசினதில்லடி. முதல் தடவை. நீ புருஷன்டா. நீ இப்படியெல்லாம் பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியல. இனிமே நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க மாட்டேன். முன்னாடி எல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்டா. நம்மள யாரெல்லாம் உருப்பட மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே நம்மள பார்த்து வாய பொழுக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். என் கூட நீ இருக்கல, நல்லா இருப்போண்டி நம்ம. ஆனா உன்னடி இனிமேல் நீ என்ன வேண்டாம் சொன்னா கூட நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நான் என்னைக்குமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன். உன் கூட நான் இல்லைன்னா என்கிட்ட உயிரே இல்லைன்னு அர்த்தம். சாகுற வரைக்கும் இந்த ஆண்டாள் இந்த அழகர் கூட மட்டும்தான் இருப்பா. நமக்கு நடுவுல யார் வந்தாலும் சரி, அப்பா அம்மா பாட்டி யார் வந்தாலும் சரி, நம்மள பிரிக்க முடியாது. உன்ன மாதிரி ஒருத்தனை இவ்வளவு நாளா கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குடா. ஆனா எங்க அப்பா சம்மதிச்சதுக்கு அப்புறம் இப்போ அதுவும் போயிடுச்சு. எனக்கு வேற
பெருசா எந்த ஒரு ஆசையும் இல்ல. ஒரே ஒரு ஆசைதான். வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கையும் உனக்காக நான் வாழணும், உன் கூட சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். வேற எந்த ஆசையுமே இல்ல. உன்னோட 10, 20, 30 வருஷம் கழிச்சும் நம்ம இப்படியே இருக்கணும். நமக்கு பேர பேத்தி எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட நாம இப்படியே தான் இருக்கணும். ஏன் சாகும் போது கூட நாமும் மடியில தான் சாகணும். தெரியும் நீ என்ன பண்ற, எதுக்கு பண்ற, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீ பண்றது உன் மகளுக்கு நீ செய்த துரோகம். அத மனசுல வச்சு பண்ணு. அதா என்னத்தா நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க? டேய், உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். பணம் காசு சம்பாதிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா பாவத்தை மட்டும் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடாத. நீ செய்யற எல்லா பாவமும் உன் பிள்ளைங்க தலையில தான் விழுகும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ உன் மகளை அழகர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு இதெல்லாம் நினைச்சு பண்ற. ஆனா நீ பண்றதுல ஆண்டாள் அழகர்கிட்ட ரொம்ப ஒட்டிட்டு இருக்கான். ஆண்டாளுக்கு அழகரும் அழகருக்கு ஆண்டாளும் தானே அந்த ஆண்டவனே எழுதி வச்சிருக்கான். அதை யாராலும் மாற்ற முடியாது. அதா சும்மா இருக்க மாட்டியா? திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்காரு, ஒன்னெல்லாம் அவனை எனக்கு பிடிக்காது, அது உண்மைதான். அதுக்காக எப்பவும் அப்படியே தான் இருப்பனா? மாப்பிள்ளையும் ஆண்டாலும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அவங்கள பிரிக்கணும்னோ இல்லை அவங்களுக்குள்ள சண்டை வரணும்னோ நினச்சி நான் இதை பண்ணலை. அதங்காரு, நீ நம்புறியோ இல்லை நம்புலியோ, இதான் உண்மை.